எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோங்க. எனக்கு நியூ டெய்லராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைக்கவே டைம் இல்லைங்க. நான் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும். அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டைமில் நீங்கள் தைச்சா உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி தைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ டெய்லராக இருக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸ் காட்டியிருப்பேன். அதுக்கு லைனிங் நான் எடுத்துகிட்ருக்கேங்க. லைனிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டாக வாங்கிட்டு வச்சுருவேன். அதிலிருந்து நம்ம லைனிங் எடுத்துகிட்டா தான் ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா என்கிட்ட வர கஸ்டமர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ப்ளவுஸ் வேணும்னா இன்றைக்கி நைட்டு கூட 7 மணி ஒரு 6 மணி ஒரு 7:30 அந்த மாதிரி வாக்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைமில் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எனக்கு காலையில் வேணும்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு 8 மணி 8:30 மணி ஃபங்க்ஷன் போகிறதுக்காக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ப்ளவுஸ் தான் அர்ஜென்ட் ப்ளவுஸ்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது லைனிங் ப்ளவுஸ் 5 ப்ளவுஸு. இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது சாதா ப்ளவுஸு. இந்த ஒன்று மட்டும் சாதா, மீதி 4மே பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு. வீடியோவோட ஃபஸ்ட்டு காட்டியிருப்பேன் 3 ப்ளவுஸு. ஏற்கனவே இன்னொரு ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது 5வது ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு. இந்த 5 ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் கொடுத்துட்டு போனாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி வாக்கில் கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு வேணும் இந்த 5 ப்ளவுஸுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம லைனிங் எடுத்து வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லைனிங் இந்த 3 ப்ளவுஸுக்கு இல்லைங்க. இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் இருந்தது. அந்த ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் லைனிங் இருந்தது. இந்த சாதா ப்ளவுஸும் சரி கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன். சாதா ப்ளவுஸும் கட் பண்ணிட்டேன். மீதி 3 ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்கன்னா லைனிங்கே சுத்தமாக இல்லை. சரி ஓகே, என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போகிற வேலை இருந்தது. சரி நீங்கள் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ ஈவினிங் கொடுத்துருக்காங்க 5 மணிக்கு. சரி ஓகே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு தான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. மத்தியானமே சாப்பிட்டுட்டோம். நைட்டு டிஃபன் எதுவும் செய்கிற வேலை இல்லை சாப்பாடு செய்கிற வேலையோ கிடையாது. லீவ் டைம் தாங்க கொண்டு கொடுத்தாங்க. பசங்களுக்கு லீவு தான் இன்றைக்கி ஸ்கூலு. சண்டே கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. எப்பயுமே ஒரு கஸ்டமர் எனக்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன கணக்கு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் கொண்டு கொடுத்தாங்கன்னா ஒரு நாள் நைட்டு இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா, அந்த பரவாயில்ல ஒரு நாள் அந்த ஒரு நைட்டு எனக்கு ஒரு நாள் டைம் மாதிரிங்க எனக்கு. சரி ஓகே ஒரு நாள் இருக்குது நாம் ஸ்டிச்சிங் போட்டுடலாம் நம்மளால் முடியும்னு சொல்லி நான் ப்ளவுஸ் வாங்கிடுவேன். சரிங்களா? இதே பகல் டைமில் காலையில் கொண்டு கொடுத்துட்டு ஈவினிங் கேட்டாங்கன்னா நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன் வாங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சமையல் செய்யணும், பசங்களை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த டைமில் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி நான் கேட்பேன். மத்தியான டைமு சாப்பாடு செய்யணும், அதுக்கு மேலே நம்ம குளிக்கணும், நம்ம வீட்டு வேலை இருக்குது, பாத்திரம் தேய்க்கிறதாகட்டும் துணி துவைக்கிறதாகட்டும், இந்த வேலைலாம் நம்மளுக்கு இருக்குது. அதையும் யோசனை பண்ணி தான் நான். ஆனால் பகல் டைமில் கொடுத்தாங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் அதிகம் வேலை ஆகாது. அதனால் நம்ம மேக்ஸிமம் பகல் டைமில் வாங்கினாங்கன்னா என்னால் முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுனா வாங்கிப்பேன். மற்றபடி ஈவினிங் கொண்டு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் கேட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த நைட் டைம் எனக்கு ஒரு நாள் நைட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு நைட்டு எனக்கு ஒரு நாள் மாதிரிங்க எனக்கு டைமு. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்துட்டு கூட நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துடுவேன். அந்த மாதிரி தாங்க நான். அதே மாதிரி டைம் இல்லை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அந்த ஒரு நாள் நைட்டு சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க. நான் ஈவினிங் கொண்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா 5 o'clock. அப்போயே உடனே சரி ஓகேன்னு வாங்கிட்டு அந்த 2 ப்ளவுஸும் உடனே கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு லைனிங்கு ஒரு சாதா ப்ளவுஸு. இவர் லைனிங் அங்கே அனுப்பி வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் லைனிங் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த 3 ப்ளவுஸ்க்கு லைனிங் வாங்கிட்டு வர போயிட்டாரு. போனதுக்கப்புறம் நான் உட்காந்து கட்டிங் போட்டு அன்றைக்கி நைட்டே 2 ப்ளவுஸையும் நான் கட் பண்ணி ஸ்டிச்சிங்கும் போட்டு வச்சுட்டேன். அந்த 2 ப்ளவுஸும் முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்துட்டார் ஹஸ்பண்டு, லைனிங் வாங்கிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 3 லைனிங் ப்ளவுஸும் நான் லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சரி ஓகே இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பசங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. இருந்தாலும் காலையில் நான் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்கள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி 3 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்
ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து 3 ப்ளவுஸும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் நைட் டைமில் நான் கண் முழிச்சு கூட நான் தைப்பேங்க. நீங்கள் வந்து வீட்டில் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு காலையில் ஒரு சாப்பாடு வந்து செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையிலையும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே சமைச்சிடுங்க. சரிங்களா? ஒரு வீட்டில் வந்து டிஃபன் தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடு காலங்காத்தால சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு இருக்கிறவங்க காலையில் டிஃபனும் செஞ்சுருங்க, சாப்பாடு வந்து குழம்போ ரசமும் வச்சுடுங்க. வச்சுட்டு சாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வாக்கில் சாதம் மட்டும் நீங்கள் வடிச்சிடுங்க. இல்லை நான் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குக்கர்லேயே வந்து நீங்கள் சாதம் வடிச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவிங் ஆகும் இல்லைங்களா? நைட்டு உங்களால் தைக்க முடியல, என்னால் கண் முழிச்சு தைக்க முடியாதுங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றவங்க, சரி ஓகே, நீங்கள் குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் ப்ளவுஸை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு காலையில் எழுந்ததும் குழந்தைங்க திரும்பவும் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க இல்லைங்களா? தூங்குற டைமில் குழந்தை வச்சுருக்கிறவங்கள வந்து நான் சொல்கிறேங்க, காலையில் சாப்பிட்டு தூங்குவாங்க இல்லைங்களா? அந்த தூங்குற டைமில் காலையிலே வந்து நீங்கள் அந்த டிஃபன் செய்கிறவங்களா இருந்தால் டிஃபன் செஞ்சுட்டு சாம்பாரோ இல்லை ரசமோ ரெண்டும் சேர்த்து, இல்லை சாம்பார் ரசம் ரெண்டும் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு மத்தியானம் தான் நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோம், காலையில் டிஃபன் தாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலையில் நீங்கள் டிஃபன் செய்யும் போதே சாம்பாரும் ரசமும் வச்சுட்டிங்கன்னா கையோட நீங்கள் மத்தியானம் மட்டும் எழுந்திரிச்சு அது வரைக்கும் மிஷினில் உட்காந்து நீங்கள் தைக்கலாங்க. மட்டும் நீங்கள் எழுந்து சாப்பாடு வடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் குக்கரில் தாங்க சாதம் வடிப்போம், குக்கரில் தான் சாப்பாடு வைப்போம் அப்படின்றவங்க குக்கரில் கூட ஒரு 12 மணி 12:30 மணி வாக்கில் எழுந்திரிச்சு, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ வேலைக்கு போயிட்டு வருவாரோ மத்தியானம் டைமில் சாப்பாடு வடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ காலையில் எழுந்ததும் டீ குடிக்கிறீங்களா, டீ குடிச்சிட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு குழந்தைங்க எழுந்திட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் டிஃபனு சாம்பார் ரசம் ரெண்டையும் சேர்த்து செஞ்சுருங்க. குழந்தைங்கள 10 மணி மேலே சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க இல்லைங்களா? குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீங்கள் போய் மிஷினில் 10 மணிலேருந்து மிஷினில் உட்காந்து தைக்கலாங்க. மிஷினில் தைச்சிட்டு ஒரு 12 மணி வாக்கில் எழுந்துச்சு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டோன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தான் நைட்டே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா? அந்த 2 மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்தால் 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பாடு வடிக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகுதோ இல்லையோ சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2 மணி வரைக்கும் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்ல. சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு 2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் குழந்தைங்க மதியான டைமில் தூங்குங்க இல்லைங்களா? இல்லை ஒரு 3 மணிக்கு கூட தூங்க வச்சிட்டிங்கன்னா 3 மணிக்கு திரும்பி போய் மிஷினில் உட்காருங்க. 3 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் இருக்குங்க. 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 1.5 மணி நேரம் ஆனால் கூட ஒரு 4 ப்ளவுஸாவது தைச்சிடலாம். அப்போது காலையில் 2 லைனிங் ப்ளவுஸு, சாயந்தரம் ஒரு 4 லைனிங் ப்ளவுஸு, மொத்தம் 6 ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டிச்சிங் போட்டுடலாங்க. நீங்கள் டைமிங் வந்து எப்படி எடுக்கணும் நம்மளுக்கு தெரியல, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை குழந்தைங்க இல்லை எங்கள் வீட்டில் பெரிய பசங்க தான் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்றவங்க காலையிலேயே நீங்கள் நைட்டே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்ததும் ஒரு 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கும். அது வரைக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் காலையில் இல்லை நாங்கள் சாப்பாடே சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலையும் மத்தியானத்துக்கும் 2 வேளைக்கும் சாப்பாடு சேர்த்தே சமைச்சிருங்க. காலையிலேயே பசங்களுக்கும் மத்தியானம் லஞ்சு கொடுத்து விட்டுருங்க. கொடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சாயந்தரம் ஒரு 4:30 இல்லை 5 மணி வரைக்கும் வர வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க இல்லைங்களா? அது வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிடலாங்க. ஒரு 10 மணிக்கு கூட இருந்தால் கூட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 மணிக்கு நீங்கள் மிஷின் கிட்ட போனால் கூட 10:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏன்னா மத்தியான சாப்பாடையும் நம்ம காலையிலே சேர்த்து செஞ்சுட்டோம் இல்லைங்களா? மத்தியானம் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. பாத்திரம் தேய்க்கிற வேலை இல்லை துணி துவைக்கிற வேலையும் காலையிலேயே பசங்க 8:30க்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 8:30 மணிக்கு போனதுக்கப்புறம் 9:30-10 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் துணி துவைக்கிறதாகட்டும் பாத்திரம் தேய்க்கிறதாகட்டும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து நீங்கள் உட்காந்திங்கனாவே போதும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டைமுன்ட்டு.
குழந்தை வச்சுருக்கிறவங்க இந்த டைமு, இல்லை பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைமு, 2 டைமு நீங்கள் மாற்றி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தான் ஸ்டிச்சிங் போடணும். சரிங்களா? அதே மாதிரி நைட்டு ஒரு நாள் கழிச்சா கூட நைட் டைமில் கூட நீங்கள் ஏஞ்சி உட்காந்து ப்ளவுஸ் தைக்கலாங்க. இல்லை குழந்தைங்க ஒரு ரூமில் தூங்குறாங்க, என்னோட மிஷின் வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்குது அப்படின்றவங்க நைட்டுலாம் கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி ஸ்டிச்சிங் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைம் டேபிளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு அதிகம் இந்த ப்ராப்ளம் வந்து வராதுங்க. நம்ம அன்னன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வந்து தைச்சிருவோம். ஆனால் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வராங்க பார்த்தீங்களா, கஸ்டமர் அதிகமாக வரும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு அதிகமாக ப்ளவுஸ் வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். எப்படி நம்ம வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த ஒரு நாள் நைட்டு வந்து கிடச்சாவே உங்களுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு கிடச்சாவே ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்ச மாதிரிங்க. ஸோ நைட் டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்பெல்லாம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். டைலரிங் டிப்பு, இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டிப்பு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளவுஸையும் காலையில் தாங்க நான் உட்காந்து ஸ்டிச்சிங் பண்ணேன். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து அதை சலுப்பு மாறாமல், அதாவது சலுப்பு பார்க்காம நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மணியோ 11 மணியோ ஆனால் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியும். இது என்ன கஷ்டமாக இருக்கே, 10 மணி 11 மணிக்கெலாம் கண் முழிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல, தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். டைமை வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸை வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச்சிங் வந்து காலையில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் நைட்டு கட் பண்ணாமல் இல்லை நம்ம காலையில் பார்த்துக்கலாம், காலையில் தானே கேட்டாங்க காலையில் கட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். வீட்டு வேலை முடிச்சுட்டு மிஷின் கிட்ட போகும்போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஐயோ இது வேறு கட் பண்ணணுமே, கட் பண்ணுறதுக்கே அந்த ஹாஃப் டே வந்து உங்களுக்கு போயிடும். அதனால கட் பண்ணுற ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறது நைட்டே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. காலையில் எழுந்ததும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போனீங்கன்னா சரி ஓகே, காலையில் இருந்தது கொஞ்சம் சுறுசுறுப்பாக தைக்கிறது வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து எழுந்ததும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். 2 பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையிலே ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கெலாம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 10:30 வரைக்கும் என்னோடய வீட்டு வேலைங்கள்லாம் நான் முடிச்சிடுவேன். நான் குளிக்கிறதாகட்டும், என்னோடய வீட்டு வேலையாகட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 10, 10:30 மணிக்கு கூட வருவேங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகும். இல்லைன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி கூட ஆகிடும். 10:30 மணிக்கு மிஷினில் வந்து உட்காந்தோன்னா சாயந்தரம் எனக்கு பசங்க 5:30 மணிக்கு வருவாங்க. 5:30 மணி வரைக்குமே எனக்கு டைம் இருக்குங்க. அது வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். 12, 12:30, 1 மணி வரைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். 2-2.5 மணி நேரம் ஆகுதுங்களா. 1 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். திருப்பியும் 2 மணிக்கு போவேன். 2 மணிக்கு மிஷின் கிட்ட போவேன். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் வந்து மிஷின் கிட்ட இருப்பேங்க. பசங்க வர டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சிருவேன். 5:30 மணிக்கு மேலே என்னோடய வீட்டு வேலைகள், பாத்திரம் தேய்க்கிறது, திரும்ப வீட்டை பெருக்கிறது, திருப்பியும் நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஏஞ்சிப்பேன். திருப்பியும் 7 மணிலேருந்து 9, 9:30 மணி வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் நான் வந்து திரும்பவும் மிஷின் கிட்ட போவேன். இல்லை நைட் டைம் ஆயிடுச்சுன்னா
வந்து ப்ளவுஸ் தைச்சேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஊக்கு வச்சுருவேங்க. ஊக்கு வச்சுட்டு நாளைக்கு காலையில் என்னென்ன ப்ளவுஸ் தைக்கணுமோ அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நான் எடுத்து வச்சுட்டு லைனிங் எடுக்கிறதாகட்டும், இல்லை ப்ளவுஸ் வந்து நைட்டே வந்து கட்டிங் போட்டு வச்சுருவேன். எத்தனை ப்ளவுஸ் நாளைக்கு தைக்கணும் அப்படின்றதையும் இன்றைக்கி நைட்டே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருவேங்க. 5 ப்ளவுஸோ இல்லை 6 இல்லை 7 என்னால் முடிஞ்சது, இல்லை ஒரு 7 ப்ளவுஸ் கூட நான் யாருக்கு கொடுக்கணும், யாரோட ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத கூட நான் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிருவேன். நைட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றனால தான் காலையில் நான் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மிஷின் மேலேயே நான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிருவேன். எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும், 5 ப்ளவுஸ்னா 5 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மிஷினை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படா மிஷின் கிட்ட போவோன்ற ஒரு ஆர்வம் வந்து வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு பாருங்கள். காலையில் எழுந்ததும் மிஷின் கிட்ட பார்க்கும்போது தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வரும். எப்போ நம்ம மிஷின் கிட்ட போய் தைக்கலாம் அப்படின்ற ஆர்வம் மட்டும்தான் நம்மளுக்கு வரும், எண்ணம் மட்டும்தான் வரும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் டைமை ஒதுக்கி இந்த மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.